இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த கிராமத்துக்குள்ள அப்படி ஒரு சம்பவமோ எதுவுமே இல்லை, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப யார் தான் இது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு மர்மமா இருந்தது. வேணே ஒரு குழப்பத்தை உருவாக்குவோ இல்லாட்டி ஏதாவது பண்றதுக்காண்டி ஒரு பல சந்தேகங்கள் இருக்கு. அது கரெக்டா தவறா இல்ல இது இந்த கேஸை முடிக்கிறதுக்காண்டி வேணும் அவசரமா அது இது பண்றதுக்காண்டி இதனா வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பேர் சந்தேகிக்கப்பட்டு இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். ரொம்ப முக்கியமான இந்த ஜிகான பத்திரிகை எடுத்திருக்கிறாங்க. மற்ற சில இஷ்யூஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க பத்திரிகை நம்ப அந்த டீட்டெயில கொடுங்க. சில இது யாருக்கும் இருக்கு, எங்கிட்ட கோரிக்கையில் இருக்கு. அதுக்குண்டான நான் வேலையில ஆரம்பிச்சிருக்கேன். நான் கண்டிப்பா இதுக்குண்டானதுக்கு ஏற்கனவே அந்த ஃபைல் எங்கிட்ட இருக்கான்னு பாக்குறேன். நான் கண்டிப்பா அது முயற்சி. வேங்கை வயலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்க 3 பேரும் பட்டியலின சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மனித கழிவுகளை தண்ணீர் தொட்டியில அது கலந்து அது மிகப்பெரிய ஒரு அவலம். அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க வேங்கை வயல் அந்த கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். நான் அந்த சம்பவம் நடந்த கிராமத்துக்கு போய் அந்த கிராம ஜனங்கிட்ட ஒரு சகஜமா நான் பழகிறேன். நான் எம்பிஆருக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தேன். நான் பேசி அந்த கிராமத்து ஜனங்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கிராமங்கள் இல்ல இந்த கிராமத்திலேயே வேற ஏதாவது விரோதிகள் இருக்காங்களா, வேற ஜாதியை சார்ந்த வேற ஏதாவது இருக்காங்களா? இல்லையா, எங்களுக்கு யாருமே அப்படி கிடையாது, நாங்க வாட்டில் இருக்கிறோம், அப்படி எங்களுக்கு எந்த பகையும் இல்லைன்னு யாரு பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்களே சொல்றாங்க. எல்லாம் சாதாரண ரொம்ப குடிசை பின்தங்கிய ஒரு கிராமம், பட்டியலின மக்கள். அவங்ககிட்ட என்னன்னா அப்போ நான் போகும்போது என்னன்னா அந்த என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ வேற மாதிரி ஒரு முன்பகையோ எந்த ஒரு ஜாதி ரீதியா ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அந்த கிராமத்துல அது இல்ல. பக்கத்து கிராமத்துல ஒரு சம்பவம் 2-3 சம்பவங்கள் நீங்க டபுள் அதாவது அந்த என்ன ஒரு கடையில டீ கடையில பொறுத்த வரைக்கும் அந்த டம்ளரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாகுபாடு இருந்து அது கேஸ் பண்ணி அவர் மேல இது பண்ணிருக்காங்க, ஃபைல் பண்ணி. அது மாதிரி 2-3 சம்பவங்கள் பக்கத்து கிராமம் இருந்தது. ஆனா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இவங்க தான் இருக்கிறாங்க, பட்டியலின மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துக்குள்ள அப்படி ஒரு சம்பவமோ எதுவுமே இல்லை, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப யார் தான் இது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு மர்மமா இருந்தது. வேணே ஒரு குழப்பத்தை உருவாக்குவோ இல்லாட்டி ஏதாவது பண்றதுக்காண்டி ஒரு பல சந்தேகங்கள் இருக்கு. இதுல என்னன்னா இப்போ சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் 3 நபர்கள் மேல அதே கிராமத்தை சார்ந்த பட்டியலின மக்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு அவங்க தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அந்த 3 நபர்கள் பத்தி என்ன காரணத்துக்கான இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, அதாவது அங்க இருக்கிற முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இந்நாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கணவர் அவர் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியினால அதே கிராமத்தை சார்ந்த அவருக்கு கெட்ட பேர் உருவாக்கணும், ஜனங்க மேல ஒரு இது வரணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சிபிசிஐடி பண்ணிருக்காங்க. அது கரெக்டா தவறா இல்ல இது இந்த கேஸை முடிக்கிறதுக்காண்டி வேணும் அவசரமா அது இது பண்றதுக்காண்டி இதனா பிரஷர் இருக்கு. உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க இது சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணு சொல்லிட்டு கோர்ட்லயே வழக்குகள் இருக்கு. இந்த நேரத்தில் இது அவசரமா மூடுறதுக்காண்டி நீங்க காவல்துறை இந்த மாதிரி ஒரு பண்ணிருப்பாங்களா ஒரு சந்தேகம். முக்கியமா நம்முடைய அண்ணன் தொல் திருமாவும் சரி சிபி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு இருக்கு. உயர்நீதிமன்றம் கண்டிப்பா இந்த ரிப்போர்ட் யாருன்னா சிபிசிஐடி உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேர் மேல நாங்க குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணியிருக்கோம், விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு உயர்நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எதிர்வாதங்கள் இப்ப இது கிடையாது, வேணுனே இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றதுக்காண்டியா இது பண்றாங்கிறத அந்த வாதத்தை வச்சுட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. ஒரு வீடியோ 2 ஆடியோவும் வந்திருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.